ரூ. 18,00,000 சம்பள பாக்கி. ராதிகா நம்ப வச்சு ஏமாத்திட்டாங்க அப்படின்னு வேதனையோட சொல்லிருக்காங்க நடிகை விஜி. பிரபல நடிகை சரிதாவோட தங்கச்சியும் நடிகையுமானவங்க விஜி சந்திரசேகர் 80கள்ல இருந்து தமிழ் சினிமாவுல நடிச்சிட்டு வராங்க. இவங்க சூரி நடிப்புல உருவான மாமன் படத்துல முக்கியமான கதாபாத்திரத்துல நடிச்சிருக்காங்க. அந்த கதாபாத்திரத்துல அவங்களோட நடிப்பை நிறைய பேர் பாராட்டிட்டு வரக்கூடிய நிலையில சமீபத்துல கொடுத்த பேட்டி ஒண்ணுல மனம் திறந்து ஒரு சில விஷயங்களை பேசியிருக்காங்க. சினிமாவுல நடிக்கிறத விட சம்பளம் வாங்குறதா ரொம்பவுமே சிரமமான விஷயமா இருக்கும். சில நடிகைகள் முதல்ல பேமெண்ட், அதுக்கு பின்னாடிதான் நடிப்பு அப்படின்னு கராரா இருப்பாங்க. நான் அப்படி செய்ய மாட்டேன். சம்பள விஷயத்துல கராரா இருக்க மாட்டேன். நடிச்சு முடிச்சதுக்கு பின்னாடி நெறைய பேர் என்கிட்ட பேமெண்ட் அப்புறமா தரேன் அப்படின்னு சொல்லுவாங்க. சனிக்கிழமை குடுக்குறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி எத்தனையோ சனிக்கிழமை போயிடுச்சு. யாருமே எனக்கு சரியான சம்பளத்த குடுக்கவே இல்ல. நான் ராதிகா சரத்குமாரோட ராட நிறுவனத்துல சந்திரகுமாரி அப்படிங்கிற சீரியல்ல நடிச்சேன். அதுக்காக எனக்கு ரூ. 18,00,000 சம்பளம் குடுக்கணும். ஆனா இதுவரைக்கும் எனக்கு அந்த சம்பளம் வரவே இல்ல. நானும் பல தடவ கேட்டுட்டேன். இப்ப குடுக்குறேன், அப்ப குடுக்குறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே தான் இருக்கிறாங்க. சன் டிவில ஒளிபரப்பான சந்திரகுமாரி சீரியல்ல ராதிகா அவங்க லீட் ரோல்ல நடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்போ அந்த சீரியலோட நேரம் 9:30 மணியில இருந்து 6:30 மணிக்கு மாத்தப்பட்டுச்சு. இதனால சீரியல்ல இருந்து ராதிகா விலகிட்டு அவங்களோட கதாபாத்திரத்துல என்ன நடிக்க சொன்னாங்க. முதல்ல நான் மறுத்துட்டேன். அதுக்கு பின்னாடி எனக்காக நடி அப்படின்னு அவங்க என்ன கட்டாயப்படுத்தி நடிக்க சொன்னாங்க. நான் ராதிகாவை என்னோட அக்கா மாதிரி நினைக்கிறதால அவங்க சொன்னதால கிட்டத்தட்ட ஒரு மாசத்துக்கும் மேல அந்த சீரியல்ல இரவும் பகலா நடிச்சு கொடுத்தேன். ஆனா கடைசியில அந்த சீரியல் திடீர்னு நிறுத்தப்பட்டுருச்சு. ஆனா என்கிட்ட சொல்லாமலே அந்த சீரியலை திடீர்னு முடிச்சுட்டு இன்னைக்கு தான் கடைசி நாள் ஷூட்டிங் அப்படின்னு சொன்னாங்க. அதை என்னால ஏத்துக்கவே முடியல. நான் ரொம்பவுமே வேதனைப்பட்டேன். அந்த சீரியல் முடிஞ்சு 6 வருஷத்துக்கும் மேல ஆயிருச்சு. கிட்டத்தட்ட ரூ. 18,00,000 எனக்கு சம்பளம் கொடுக்கணும். இது வரைக்கும் ராதிகா கொடுக்கவே இல்ல. ஏமாறுறவங்க இருக்கிற வரைக்கும் ஏமாத்துறவங்க இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. என்னோட நெத்தியில ஏமாளி அப்படின்னு எழுதியிருக்கு போல. அதனாலதான் நிறைய பேர் என்ன ஏமாத்துறாங்க. ஆனா கர்மா அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அது யாரையும் சும்மா விடாது. அதுக்கு எல்லாருமே பதில் சொல்லித்தான் ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க விஜய் சந்திரசேகர்.